ஒவ்வொரு வருஷமும் தமிழில் உருவாகக்கூடிய திரைப்படங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது வழக்கம். இந்த வருடத்துடைய கடைசி வாரமான கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான படங்களுடைய எண்ணிக்கையும் சேர்த்து 2024ஆம் ஆண்டு 241 திரைப்படங்கள் வெளியாகியிருக்கு. கடந்த 2023ல் 256 திரைப்படங்கள் மட்டுமே வெளியாகி இருந்தன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2024ல் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்ல தி கோட், இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா ஆகிய 4 படங்கள் தயாரிக்கப்பட்டது. இதுல தி கோட் திரைப்படம் மட்டுமே பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. 50 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட கேப்டன் மில்லர், அயலான், லால் சலாம், மெரி கிறிஸ்மஸ், ரத்னம், ராயன், தங்கலான், அமரன், விடுதலை 2 ஆகிய 9 படங்கள்ல ராயன் மற்றும் அமரன் மட்டுமே பெரும் வெற்றியை பெற்றிருக்கு. 25 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான சைரன், அரண்மனை 4, மகாராஜா, மெய்யழகன், பிரதர் இந்த 5 திரைப்படங்கள் வெளியாச்சு. இதுல மகாராஜா, அரண்மனை 4 படங்கள் மட்டுமே மெகா வெற்றியை பெற்றது. மெய்யழகன் படம் சுமாரான வெற்றியை பெற்றது. 15 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான படங்களுடைய எண்ணிக்கை 5. மிஷன் சாப்டர் 1, கருடன், சிங்கப்பூர் சலூன், ஜோஷ்வா, மழை பிடிக்காத மனிதன் இந்த படங்கள் வெளியான நிலையில கருடன் படம் மட்டுமே சூப்பர் ஹிட். 8 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வடக்குப்பட்டி ராமசாமி, ரோமியோ, ஸ்டார், இங்க நான் தான் கிங்கு, பிடி சார், அந்தகன், டிமாண்டி காலனி 2, ஹிட்லர், வாழை, கடைசி உலக போர், வெப்பன், ஜாலியோ ஜிம்கானா, பிளடி பிகர், நிறங்கள் 3, சொர்க்கவாசல், மிஸ்யூ இந்த 16 படங்கள் வெளியாச்சு. இதுல டிமாண்டி காலனி 2, வாழை, ரோமியோ, ஸ்டார், பிடி சார், அந்தகன் இந்த படங்கள் மட்டும்தான் லாபம் கொடுத்துச்சு. 5 கோடி ரூபாயிலிருந்து 8 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 16 திரைப்படங்கள் வெளியாச்சு. 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் பட்ஜெட் வரைக்குமே 45 படங்களும், 3 கோடி ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்ல 141 திரைப்படங்களும் வெளியாச்சு. இதுல வெற்றி பெற்ற திரைப்படங்கள் பிளாக், லப்பர் பந்து, லவர், பேச்சு இது மட்டும்தான். அதாவது 2024ல் வெளியான 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல 17 படங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. நந்தன், திருமாணிக்கம் இந்த படங்கள் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. திருமாணிக்கம் படத்துக்கு திரையரங்க வசூல் இல்லை அப்படின்னாலும் சேட்டலைட் உள்ளிட்ட மற்ற பிசினஸ் லாபம் கொடுத்திருப்பதா சொல்றாங்க. 3 கோடி ரூபாய்க்கும் குறைவான பட்ஜெட்ல உருவான 141 திரைப்படங்கள்ல ஒரு படம் கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் தரக்கூடிய செய்தி. இதுல குரங்குபடல், ஜமா, நண்பன் ஒருவன் வந்த பிறகு, ராக்கெட் டிரைவர், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் இந்த திரைப்படங்கள் கவனிக்கப்பட்டாலும் பெரிய வெற்றியை பெறல. சதவிகித அடிப்படையில் 93% படங்கள் நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. சிறு பட்ஜெட் படங்கள் தான் அதிகம் உருவாகிறது அப்படின்னாலும் பல படங்கள் நன்றாக இருந்தும் வெற்றி பெறாதது ஏன் அப்படின்னு தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான ஜி தனஞ்சயன் கிட்ட நாம இந்த கேள்வியை முன்வச்சோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது குறைஞ்சிருச்சு. நிறைய நல்ல படங்கள் வந்தாலும் அவங்க தியேட்டருக்கு வர மறுக்கிறாங்க. குறிப்பா சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களை பார்ப்பதற்கு தயங்குறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் திரையரங்குக்கு வராங்க. திரையரங்குல ஒரு படம் வெற்றி பெறவில்லை அப்படின்னாலும் சேட்டலைட் மற்றும் ஓடிடி தளங்கள்ல விற்க முடியாத சூழல் இருக்கு. சிறந்த கதைகளை கொண்ட படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அனைத்து தரப்பு படங்களையும் அவங்க பார்த்தா மட்டுமே சினிமா தொழில் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.